எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கோவிலில் கொடுக்குற புளிசாதம் டேஸ்ட்டில் ஒரு புளிசாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு புளிக்குழம்பு செய்யணும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5-6 மிளகாய் கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவு சைஸ்க்கு புளியை ஊற வச்சு உப்பு போட்டு அதை கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது இந்த நான் வதக்கின காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அந்த புளி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா சுண்ட காசணும். இதுதான் வந்து நம்ம புளி சாதத்துக்கு புளி குழம்பா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இதோடவே நான் மஞ்சத்தூளையும் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் நான் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா சுண்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பாருங்கள், அந்த புளி காய்ச்சல்லேருந்து நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா மிதந்து வருது. இதுவே போதும். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஆறுச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் இருக்கும். நம்ம இந்த பதத்தில் எடுத்து ஒரு கிளாஸ் பாட்டிலில், ஈரம் இல்லாத கிளாஸ் பாட்டிலில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 2-3 மாதம் ஆனாலும் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த குழம்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து புளிசாதம் கிளற போகிறோம். இப்போ இந்த புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் மிதக்குது பாருங்கள். இந்த எண்ணெய் தான் வந்து இந்த புளிக்குழம்பு கெடாமல் நம்மளுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு வரதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கட்டும் அந்த புளிக்குழம்புலேயே இந்த எண்ணெய். இப்போ இதை எடுத்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு எப்போ தேவையோ அதை புளிக்குழம்பை எடுத்து நம்ம புளி சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு எடுத்திருக்கேன் அந்த குழம்பு. இதுக்கு முன்னாடி நம்ம அரைச்ச அந்த புளிசாத பொடி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வந்த பிறகு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க நம்ம இப்போ செஞ்சு எடுத்து அந்த புளி குழம்பையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் வடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை இதோட கலந்துக்கலாம். நம்மளுக்கு இதில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சம் உப்பும் அந்த புளி குழம்பையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ரைஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு இந்த குழம்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம செஞ்சு எடுத்திருக்க அந்த கோயில் புளி சாதம் பண்ணுறதுக்காக நம்ம அரைச்சி எடுத்திருக்க அந்த பவுட்ரை இனிமேல் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து நம்ம மிளகாலாம் சேர்த்துருக்கோம். இதுலேயே வந்து நம்ம புளி குழம்பு பண்ணும்போதும் நம்ம மிளகா போட்டிருக்கோம். அதனால் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் அந்த தூளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸாவது மினிமம் இது நல்லா ஊறணும். ஊறினா தான் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இது மாதிரி நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் ஆன பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அந்த புளி சாதம் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த காரத்தை வேணால் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்ற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். நம்மளுக்கு கோவிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருக்கிற புளிசாதம் நம்மளுக்கு ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.